ஆனைமலைக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் மனம் மலர்ந்த தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒவ்வொருக்கொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து வந்த வீட்டில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீட்டுக்கு கூட செல்லாமல் தன் கணவன் வீட்டில் வைத்து பிரசவம் பார்ப்பதற்கு விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் சிறிது நேரம் அவளை ஆசுவாசம் படுத்திவிட்டு மருத்துவச்சியை கூட்டி வர கிளம்பினான். அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் பயந்தான். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வர வேண்டும் என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் இருக்கும். பக்கத்தில் யாரும் மனிதர்கள் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி 2 மைல் தொலைவில் உள்ள என் அம்மா வீட்டிற்கு செல்வோம். அங்கோரு மருத்துவச்சி இருக்கிறாள். அவள் முக்காலமும் உணர்ந்தவர். தேவ பண்பும் ஞானத்தாலும் முன்கூட்டியே நடப்பதை உணரும் திறனும் கொண்டவள். நன்கு மருத்துவம் செய்வாள். அவளிடம் செல்வோம் என்றாள். கஷ்டப்பட்டு தங்களுடன் நடந்து வரேன் என்று கூறினாள். பிரசவ வலியும் வேதனையும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள். மெதுவாக நடந்து சென்று 1 மைல் தூரம் சென்று விட்டார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் அவள் கணவனிடம், என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றாள். அந்த விளக்கு எரியும் இடத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் மற்றும் மருத்துவச்சியும் இருப்பாள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன். இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்றாள். கணவன் வேறு வழியின்றி அவளை அமர வைத்துக் கொண்டு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்கிறான். மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று கதவை தட்டினான். அவளுக்கு நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களும் உபகரணங்களையும் எடுத்துச் சென்றாள். ஊர் தலையாரி மற்றும் இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கு வந்து பார்க்கும்போது மனைவியை காணவில்லை. யோ இறைவா, இது என்ன சோதனை என்று அனைவரும் வருந்தினார்கள். அப்பொழுது மருத்துவச்சி நான் கண்ட கனவு நடந்துவிட்டது என யோசிக்கத் தொடங்கினாள். அவள் கண்ட காட்சி இரத்தத்தை உறைய வைத்தது. அங்கு அவன் மனைவியும் பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தது. அப்போது கதறி கொண்டு கணவன் மருத்துவச்சியிடம் சென்று, அம்மா, நீங்கள் கண்ட கனவு நிஜமானது என்று சொன்னீர்களே, அது என்ன கனவு என்று கேட்டான். உடனே அவள் கூறினாள், நீ மனைவியை விட்டு வந்த பிறகு ஒரு பெரிய கருப்பு உருவம் இவளை நோக்கி கையை நீட்டி வந்தது. அதை கண்டு அவள் எழும்ப முடியாமல் பயந்து எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு, என்னை விட்டுட்டு என்று அந்த கருப்பு உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த உருவம் அவளை விடாமல் துரத்தியது. அப்பொழுது அவளின் போதாத காலம் என்னவோ, அங்கே கிடக்கும் சாணியில் கால் வைத்து வழுக்கி உயிரை விட்டாள். அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து ஒரு பெரிய ஒளியுடன் பயங்கர ஜோதி ரூபமாகவும் சூரிய பிரகாசமாய் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கருப்பு கொடிய உருவத்தை நோக்கி வந்து அதன் மார்பை கிழித்து அவளின் காலடியில் போட்டு விடுகிறது. இதுதான் நான் கண்ட கனவு என்று மருத்துவச்சி அவளின் கணவனிடம் சொல்கிறாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் தெய்வலோகத்திலிருந்து உதித்த பெண்ணவள். அவள் பக்தர்களை, மனிதர்களை ரட்சிக்க தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும் காமதேனுவினால் விடப்பட்ட சாணத்தில் கால் வைத்ததால் இறக்காமல் இருந்தாள். வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். இவள் மாட்டு சாணத்தில் வழுக்கி விழுந்து இறந்ததினால் மாசாணி என்று பெயர் பெற்றாள். மேலும் இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் அரக்கனை கொன்று காலடியில் போட்ட அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்தனர். இந்த மாசாணி அம்மன் வரலாறு கதை பிடித்திருந்தால் NV ஸ்டோரி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.